மலேசியாவில் உள்ள சுமார் 1 மில்லியன் நெடுஞ்சாலை பயணீட்டாளர்கள் இனி ஒரு பெரும் நிதிச் சுமையிலிருந்து தப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அரசாங்கம் 10 முக்கிய நெடுஞ்சாலைகளில் டோல் கட்டண உயர்வை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளது. பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தற்போதைய கட்டணங்களுக்கும் சலுகை ஒப்பந்தங்களில் உள்ள கட்டணங்களுக்கும் இடையே உள்ள பெரும் வேறுபாடு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வகுப்பு 1 வாகனங்களுக்கான கட்டணம் 50 சென்ட் முதல் 4 ரிங்கிட் 56 சென்ட் வரை, அதாவது 83% வரை அதிகரித்திருக்கலாம். உதாரணமாக, மெக்ஸ் விரைவுச்சாலையை பயன்படுத்துவோர் ஆண்டுக்கு 1632 ரிங்கிட்டை சேமிக்கலாம். மெக்ஸ், SKVE, SDE, டியூக், லத்தார் போன்ற நெடுஞ்சாலைகள் இதில் அடங்கும். சுங்கச்சாவடிகளை முழுமையாக நீக்குவது பராமரிப்பு செலவு காரணமாக சாத்தியமில்லை என்றாலும் முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டை ஈட்டியதும் கட்டணங்கள் குறைக்கப்படும் என்றும் இதுவே ஒரு யதார்த்தமான தீர்வு என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.